வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்தியா அமெரிக்கா இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு மைல்கல் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே இருக்கும் நெருக்கமான நட்புதான் இந்த ஒப்பந்தம் இவ்வளவு சீக்கிரம் சாத்தியமானதற்கு காரணம் என்று குறிப்பிட்ட அவர், பக்கத்து நாடுகளையும் வளர்ந்து வரும் மற்ற பொருளாதார நாடுகளையும் விட இந்தியாவுக்கு மிகவும் சாதகமான மற்றும் சிறந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிடமிருந்து கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளின் நலன் காவு கொடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர், முந்தைய காங்கிரஸ் அரசு இந்தியாவை சீனாவின் மறைமுகமாக வர்த்தக ஒப்பந்தமான RCEP ஒப்பந்தத்தில் தள்ள முயன்றபோது அதிலிருந்து நாட்டை காப்பாற்றியவர் பிரதமர் மோடி. அதேபோல் இந்த அமெரிக்க ஒப்பந்தத்திலும் விவசாயம் மற்றும் பால்வளம் ஆகிய முக்கிய துறைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மக்களவையில் ஏற்பட்ட அமளி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை நாடாளுமன்றத்தில் விளக்க மத்திய அரசு தயாராக உள்ளது. ஆனால் ராகுல் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் தேவையற்ற கூச்சலிட்டு விவாதத்தை தடுத்து தகாத முறையில் நடந்து கொண்டன என்று சாடியுள்ளார். அமெரிக்க உடனான ஒப்பந்தம் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம், ஜவுளித்துறை, தோல் பொருட்கள் மற்றும் பொறியியல் துறை என அனைத்து பிரிவினரும் பெரும் நன்மை அடைவார்கள் என்று பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.